தேர்தலுக்கு இல்லாத பாடலை குரல் என்று பரப்பி திருவள்ளுவரை அவமதிக்கக்கூடிய செயலை மன்னிக்க முடியாது என்று முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கூறியிருக்கிறார். தொடர்பாக நம்முடன் தொலைபேசி மூலமாக அவர் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இந்த செயல் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இது மிகப்பெரிய தவறு. அதாவது மருத்துவர்களை கௌரவிப்பது, பாராட்டுவதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். ஆனா அவர்களுக்கு வழங்கப்பட்ட விருதில் ஒரு போலியான குரலை குறித்து அவர்களுக்கு விருது வழங்குவது என்பது, அதாவது ஆளுநர் மாளிகையில ஆளுநருக்கு தமிழ் தெரியாம இருக்கலாம், ஆனால் ஆளுநருடைய பணியாளர்கள், அதிகாரிகள் யாருக்குமே தமிழ் தெரியாதா? யாராவது ஒருத்தர் குரல் 944ன்னு எழுதி கொடுத்தா திருக்குறளை புரட்டி பார்த்து 944ல இந்த குறள் இருக்கான்னு கூட பார்க்க முடியாத அதிகாரிகளா இருக்காங்க. தனி செயலாளர், சிறப்பு செயலாளர், துணை செயலாளர், கூடுதல் செயலாளர்னு எத்தனை பேர் இருக்காங்க. ஒருத்தர் கூடவா தமிழ் தெரியாது? ஒருத்தர் கூட இது திருக்குறளிலிருந்து மூலத்திலிருந்து எடுத்ததான்னு பார்க்க வேண்டாமா? இதை நான் புரட்டி பார்த்ததுல குறள் 129ல ஒரு குறள் இருக்கு. அந்த குறளை பிரித்து, அதாவது குறள் 123 செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றன் அடங்க பெருன் ஒரு குறள் இருக்கு. அந்த குறளை திருத்தி ஒரு அந்த சந்தம் மாறாம யாரோ ஒருத்தர் எழுதி ஒரு போலி குறளை தந்திருக்காங்க. அதை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் ஆளுநர் மாளிகையில இருப்பவர்கள்? இது மிகப்பெரிய தவறு. குறளை திரித்து எழுதுவதற்கான நோக்கம் எங்க வருது? அது என்ன கேட்டா அது ஆளுநரை எல்லாம் கேட்கணும். அவருக்கு தெரியாம இருக்கலாம், அது எனக்கு புரியுது. அவருக்கு தமிழ் தெரியாது, அதனால திருக்குறள் மூலத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருந்திருக்காது. ஆனால் அவருடைய அதிகாரிகள், பணியாளர்கள் என்ன பண்றாங்க? இது யாரு எழுதி கொடுத்தது, அது யாரு எழுதி கொடுத்ததுன்னு கண்டுபிடிச்சு, எழுதி கொடுத்தவங்களை தெரியும் இல்ல, யாரு எழுதி கொடுத்ததுன்னு கண்டுபிடிச்சு அவர் மீது நடவடிக்கை எடுக்குமா இல்லையா? உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ப. சிதம்பரம். ஆளுநர் மாளிகையில் சிறந்த சேவையாற்றிய மருத்துவர்களுக்கு விருது வழங்கக்கூடிய விழாவில் திருவள்ளுவர் எழுதாத திருக்குறளை அந்த கேடயத்தில் அச்சிட்டு வழங்கப்பட்ட விவகாரம் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பாக முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்த கருத்துக்களை கேட்டோம்.